வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அதிகாலை, அதாவது 14ஆம் தேதி அதிகாலை சித்திரை புது வருஷம் பிறக்குது. இந்த சித்திரை புது வருஷம் பிறக்குது அப்படின்றத தாண்டி இந்த ஒரு கிழமைக்கு முதல்ல இருந்தே இந்த பரபரப்பு பெரியளவா நாங்க எங்களுடைய சுற்றுச்சூழல்ல, நகரங்கள்ல, கிராமங்கள்ல பார்த்தோம். இன்றைய நாள்ல கொழும்பு நகரம் அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்குன்னு சொல்லலாம். யாருமே இல்லாத அளவுல நாம அந்த என்ன சொல்றது, லாக்டவுன் பண்ணப்பட்ட காலத்துல இருந்த மாதிரி அந்த ஒரு சூழல் வந்து கொழும்புல இருக்கு. வெளி நகரங்கள் எல்லாம் கலகலன்னு இருக்கு. ஏன்னா இங்கிருந்து அங்க போயிட்டாங்க, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில அதிக மக்கள் ஒரே நேரத்துல கொண்டாடுற ஒரு கொண்டாட்டமான நாள் தான் இந்த சித்திரை புது வருஷம். குறிப்பா சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து, இது வந்து தமிழ் சிங்கள புத்தாண்டு. எனவே இதனால அதிகளவான மக்கள், கிட்டத்தட்ட இலங்கையினுடைய சனத்தொகையில 80% மக்கள் கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மக்கள் தொகை உங்களுக்கு தெரியும். இப்ப அண்மையில கணக்கெடுத்திருந்தாங்க. இலங்கையினுடைய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட இல்ல, சரியா கணக்கெடுத்தாங்க 2,17,63,170 பேர் இறுதியாக வந்த கணக்கெடுப்பின்படி. கொழும்பு, நான் முதல்ல சொன்ன மாதிரி கொழும்பு பார்க்கும்போது இ- இ- அ- அங்க எப்படி நாம அந்த கொழும்பை பார்ப்போம், அதாவது பரபரப்பாவே எப்பவுமே பார்த்து பழகினது கொழும்பு. எப்பாவது அரிது இந்த மாதிரி நாம பார்க்கிறது. அது 2021ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு காலத்துல பார்த்தோம், கொரோனா டைம்ல. மிக அப்படி அமைதியா இருக்கு, அழகாவும் இருக்கு பார்க்கிறதுக்கு. அதோட மட்டும் இல்லாம இலங்கையின் சனத்தொகையில அதிக மக்கள் இருக்கிற நகரம், அதாவது பகுதியே கொழும்பு தான். மக்கள் தொகையில 23 லட்சம் பேர் இங்கதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் இங்கதான் இருக்காங்க. ஆனா பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்படி பார்த்தா வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க தான் கொழும்புல வசிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க அப்படின்றது. எனவே இது ஒரு நீண்ட விடுமுறை இருக்கு. சனி ஞாயிறு கூட விடுமுறை, அதுக்கு பிறகு திங்கள் செவ்வாய் விடுமுறை. இந்த மாதிரி அடுத்தது எப்ப இனி வேலைக்கு போறோம் அப்படின்ற நல்ல நாள் பார்க்கணும். அதுக்கு நிறுவனங்களால மேலதிகமான விடுமுறை என்று வாரம் முழுவதுமே விடுமுறையாக இருக்க போகுது. எனவே இப்படியான ஒரு சந்தோஷமான கலகலப்பான ஒரு நாட்களை இந்த நாட்கள்ல கொழும்புல பார்க்க கிடைச்சது. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னா, இந்த 2 நாள்ல, அதாவது 11, 12 இந்த 2 நாள்லயும் அதிவேக நெடுஞ்சாலையால 2 நாளுக்குள்ளேயும் 10 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. இந்த 2 நாள்லயும் 10 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்குன்னா பாருங்க. தெற்கு நெடுஞ்சாலையா இருக்கட்டும், இங்க இருக்க இலங்கையினுடைய அத்தனை நெடுஞ்சாலைகளுடைய வருமானமா இது கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள்ல 13ஆம் தேதி இன்னும் அந்த கணக்கு வரல. இந்த 11, 12 தான் 10 கோடி ரூபாய் 2 நாள்ல. அதே மாதிரி திரும்பி வரும்போது இந்த ஹைவே எல்லாம் வரப்போறாங்க. இன்னும் ஒரு 10 கோடி வருமானம் வரப்போகுது. எனவே இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இன்றைய நாளில் இந்த புதுவருஷ பயணங்களின் போது ஏற்பட்டிருக்கின்ற வருமானம் அரசாங்கத்துக்கு, அதோட மேலதிகமான புகையிரத சேவையாக இருக்கட்டும், பேருந்து சேவையாக இருக்கட்டும், இன்றும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சந்தோஷமான தருணங்களை இங்கே நகரத்தை எப்படியோ கச்ச கச்ச கச்சன்னு நாங்கள் எப்பவுமே இந்த கொழும்பு நகரத்தினுடைய அந்த இயந்திரமான சூழல்ல இருந்து இந்த மாதிரியான நாட்கள்ல ஊருக்கு போகும்போது அது ஒரு வேற மாதிரி உலகமா இருக்கும். எந்தெந்த ஊர்கள்ல இருந்து, கொழும்புல இருந்து போய் எந்தெந்த ஊர்களில் இருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, முடிஞ்சா டைம் இருந்தா கருத்துக்களை சொல்லுங்க. காரணம்டா நீ வந்து இப்ப பிஸியா இருப்பீங்க புது வருஷ கொண்டாட்டங்களுக்காக. எனவே மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். அண்மையில நம்ம அதிகமா பேசுற இன்னொரு விஷயம் அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது, அரசாங்கத்தினுடைய ஒரு வாக்குறுதியாக இருந்தது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது தொடர்பாக. இப்போ அது தருணம் தொடர்பாக கைது இடம்பெறுவதோடு அது சம்பந்தமா நீக்கிற சம்பந்தமா பேசப்படல அப்படின்ற ஒரு விஷயம் அரசாங்கத்தின் மேல பெரிய விமர்சனமா தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இன்றைய நாள்ல ஒரு செய்தி நான் பார்த்தேன். அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நீக்கிறதுக்கான ஒரு குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆராய்ந்து அது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்டு, பொது அமைப்புகளுடன் கருத்து கேட்பாங்க. எல்லாருடைய முக்கியமான கருத்துக்கள்லாம் எடுத்து அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வருகின்ற ஜூன் ஜூலை மாதத்துல இதனுடைய தகவல் எல்லாம் திரட்டப்பட்டு இதற்கான முடிவு காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தடை செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. அதோட புதிய அரசியல் அமைப்புல ஒரு இந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்படும். இது பொதுவா எல்லா நாடுகளிலையும் இருக்கிற ஒன்றுதான். அதே மாதிரி இலங்கையில கொண்டு வரப்படும். இந்த சட்டத்தில் இருக்கிற கடுமையான விதிமுறைகள் இதுல இருந்து நீக்கப்படும். இல்லாட்டி இது அப்படி அகற்றப்பட்டு புதுசாக ஒன்று கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேசப்படுது. அரசாங்கம் இப்பவும் சொல்றாங்க, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிற நிலைப்பாட்டிலே தான் நாங்க இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இலங்கையினுடைய கடவுச்சீட்டு முன்னேற்றகரமான தன்மையை அடைந்து கொண்டிருக்கிறது. 171வது
இடத்திலிருந்து 168வது இடத்துக்கு முன்னேறி இருப்பதாக நோமட் கேபிட்டல் லிஸ்ட் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. 171வது இடத்துல இருந்தது, இப்ப 168ஆம் இடம், 3 இடம் முன்னேறி இருக்கு. அண்மையில வந்து பல நாடுகளுக்கான ஃப்ரீ விசாவை கொடுத்தாங்க இலங்கை. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய கடவுச்சீட்டை வச்சுக்கொண்டு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்க வந்து ஃப்ரீயா போகலாம், விசா இல்லாம போகலாம் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கு. அதுல 57 நாடுகள் இருக்கு. இந்த அடிப்படையிலையும் இந்த முன்னேற்றகரம் அடைந்திருப்பதாக சொல்றாங்க. 175 நாடுகளுடைய பாஸ்போர்ட்டுடைய தரம், அவங்களுடைய தரப்படுத்தலை வந்து படுத்துற ஒரு அமைப்பு. எனவே அவங்க தான் இந்த இடத்தை கொடுத்துருக்காங்க இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டுக்கு. முதல் இடத்துல இருக்கிற நாடு அயர்லாந்து வந்து 175 நாடுகளுக்கும் போகலாம். அதாவது அவங்க தரப்படுத்தல 175 நாடுகளுக்கும் போகலாம் விசா இல்லாம, இப்படின்னு பாருங்க. அதே போல சுவிஸ் நாடு 173 நாடுகளுக்கு போகலாம். அதே போல இந்தியா 148வது இடத்துல இருக்கு. 75 நாடுகளுக்கு எந்த விதமான விசாக்களும் இன்றி இந்தியா பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க போகலாம். இந்த மாதிரியான பல விஷயங்களின் அடிப்படையில இந்த தரப்படுத்தல் வந்திருக்கு. அண்மையில கடற்படையினர் மேற்கொண்ட கடல் ரோந்து நடவடிக்கையில இலங்கையினுடைய மேற்கு கடற்பரப்புல மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையில பாரிய அளவான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. பாரிய அளவான போதைப் பொருள் கடந்த 2-3 நாட்கள்ல. இந்த போதைப் பொருட்களுடைய மொத்த தொகை அல்லது பெறுமதி 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை இந்த கடந்த 2-3 நாட்கள்ல கைப்பற்றியிருக்காங்க. மேற்கு கடற்கரை பரப்பினுடைய சோதனை நடவடிக்கைகளின் போது படகுகள், பள்ளங்கள், போட்டுகள், இந்த மாதிரி பல இடங்கள்ல கடல்ல பயணிக்கிற அத்தனையும் வந்து சோதனை இடத்துல இவ்வளவு தொகை போதைப் பொருட்கள் பாருங்க, ஒரு 2-3 நாட்கள்லயே 200 கோடி அப்படின்றது அவ்வளவு நாட்டுக்குள்ளதான் வருது. பெரிய அளவான ஒரு தொகை கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள். சுருக்கமா புது வருஷம் அப்படின்றதால பெரிய வீடியோவாக இழுக்க விரும்பல. எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.